வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்குற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட். கோயம்புத்தூர்னு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, நெறைய பேர் நெனச்சுக்கிறது என்னன்னா, நெறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல பண்ணலாம், ப்ராப்பர்ட்டில பண்ணலாம். நான் சொல்ற கஸ்டமர்ஸ்க்கு என்னன்னா, ப்ராப்பர்ட்டில நான் ஏன் சார் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, நெறைய விதமான கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டில நான் ஏன் சார் இன்வெஸ்ட் பண்ணணும்? இதுதான் இன்னைக்கு இருக்க நெறைய கஸ்டமருடைய கொஸ்டின்ஸ். சார் 2டே விஷயம் தாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல பண்ணுங்க, கோல்டுல பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டில பண்ணுங்க. இதுல ரிலேட்டடா ப்ராப்பர்ட்டி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோல்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா, அத நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஒண்ணு அத செக்யூரா பாதுகாக்கணும். இல்ல பேங்க்ல வைக்கும்போது, அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பே பண்ணணும். ஷேர் மார்க்கெட் அப்படிதான். திடீர்னு அப் ஆகும், டவுன் ஆகும். ஆனா ப்ராப்பர்ட்டி மட்டும் என்னைக்குமே அப்ரிசியேஷன் தான். 2வது நீங்க ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, அத நீங்க பாதுகாக்கவே தேவையில்ல. உங்க பேர்ல பத்திரம், உங்க பேர்ல பட்டா இருக்கு. தாராளமா அத நீங்க செக்யூரா ஃபீல் பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டா 2டே தாங்க. ஒண்ணு ரெகுலர் இன்கம். அதாவது ரெகுலரா வருமானம் வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட். 2வது எடுத்துட்டீங்கன்னா, லாங் டெர்ம் இன்கம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருவோம். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஒரு பெரிய இன்கமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இத நீங்க இப்படி எடுத்துக்கும்போது, ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மென்ட்ங்க. ரெகுலர் இன்கம்ங்கிறது என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடும்போது உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரும். லாங் டெர்ம் இன்கம்ங்கிறது ஒரு அசெட், ஒரு சொத்து, ஒரு இடத்த வாங்கி நீங்க போட்டுறது. ஃபியூச்சர்ல 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு அத நீங்க விக்கும்போது, நீங்க வாங்குன ப்ராப்பர்ட்டி காசோட 5 டூ 10 மடங்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். இந்த 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க நம்ம இன்னைக்கு கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கிறது. அதுவும் கோயம்புத்தூர்ல நம்ம ஏன் பண்ணணும்? அப்படின்னு தான் இன்னைக்கு நெறைய பேருடைய டவுட். அந்த டவுட்ட நம்ம கிளியர் பண்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம போடுறோம். கோயம்புத்தூர்ல நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இப்போ ஆயிட்டு இருக்குங்க ரீசென்ட் டைம்ல. காரணம் கேட்டீங்கன்னா, நெறைய ஐடி கம்பெனிஸ் வருது, நெறைய மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வருது, நெறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது. பெங்களூர், சென்னை அதுக்கு ஈக்குவலைசேஷனா கோயம்புத்தூர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கடந்த 7 ஆண்டுகளில் ஐடி துறையில் கோவை மாவட்டம் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று முன்னேற்ற பாதையை அடைந்து வருகிறது. கடந்த 7 ஆண்டுகளில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 300% வளர்ச்சியை எட்டி தொழில் வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த மாநகரம். 2வது நீங்க பெங்களூர், சென்னையை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூருடைய என்வாயர்மெண்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏர் சர்க்குலேஷன், கிளைமேட் கோயம்புத்தூர் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க என்னன்னா பெங்களூர், சென்னையில ஒரு இன்கம் ஒரு ஏர்ன் பண்ணாலும் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்னு கஸ்டமர் யோசிக்கிறது கோயம்புத்தூர் மட்டும்தாங்க. கோயம்புத்தூரை நீங்க அப்படி சாதாரணமா எடை போட்டுற முடியாது. சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு மாற்றத்தை தேடும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கோவையின் இதமான காலநிலையும் திறமையான இளைஞர் பட்டாளமும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றன. ஏற்கனவே கல்வியில் தலை சிறந்து விளங்கும் கோவை எண்ணற்ற பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளை தன்னகத்தே கொண்டு ஐடி துறைக்கு தேவையான திறமைசாலிகளை தொடர்ந்து உற்பத்தி செய்து வருகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்பவே கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது தான் சேஃப்டி அண்ட் செக்யூருங்க. அப்ப நம்ம எங்க பண்ணணும்? ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, சிட்டிக்குள்ள வாங்கினா என்ன காஸ்ட் வரும், சிட்டியை விட்டு ஒரு லிமிட்டட் தொலைவில் வாங்கினா என்ன காஸ்ட், இல்ல சார் எனக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் ஃபியூச்சர்ல வாங்கினா கொஞ்சம் லாங்ல வாங்கினாலும் பரவாயில்ல, என்னுடைய காஸ்ட் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வீடியோல ரெகுலரா பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல சின்னதா என்கிட்ட நம்ம கிட்ட எடுத்துட்டீங்கன்னா 3.25 லட்ச ரூபா ஒரு சென்ட், அதுல இருந்து 20 லட்ச ரூபா ஒரு சென்ட், அது வரைக்கும் ஒரு 12 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வீடியோஸா பார்க்க போறோம். உங்களால சின்ன ஒரு 2 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துட்டு 8,000 ரூபா இஎம்ஐ கட்டின மாதிரியான ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. சிட்டிக்கு உள்ள 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நம்ம கிட்ட இடம் இருக்கு. உங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, என்கிட்ட இவ்வளவு முன்பணம் இருக்கு சார், இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோயம்புத்தூர்ல பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் கீழே தான் இருக்குது. கால் பண்ணிட்டு வாங்க. எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், எந்தனுடைய வேல்யூ அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக பண்ணுங்க. இன்னொரு கான்செப்ட் நிறைய பேர் நான் முதல்ல சொன்னேன், வீடு கட்டி வாடகைக்கு வருது. இது எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேஷனாக இருக்குங்க. என்னன்னா ஒரு சொசைட்டியில் நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா, சார் எனக்கு ஒரு 2 வீடு வாடகை வந்துட்டு இருக்குங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் சொல்லும்போது அது ஒரு கர்வம். ஆனால் இன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் மாத்துறாங்க. என்ன காரணம்னா, வீடு கட்டி வாடகைக்கு விடும்போது அது வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூனா நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க சேல் பண்ணீங்கன்னா, நீங்க வீடு கட்டி வச்சிருக்கீங்களா அதனுடைய வேல்யூ வந்து மினிமம் 50% டெப்ரிசியேஷன் ஆயிருக்குங்க. அந்த இடத்துடைய வேல்யூ ஒரு 100% அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். அப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானமா முடிவெடுக்கணும். லேண்ட்லயா, பில்டிங்லயா. நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைக்கும் போது வீடை கட்டுறது ஓகே. ஆனா வாடகைக்கு விடும்போது அது ஓகேவா, நாட் ஓகேவா? நேர்ல வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. கிளாரிஃபையான இன்ஃபர்மேஷனை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ப்ராப்பரான ஒரு நல்ல சொத்தை கோயம்புத்தூர்ல என்னால் வாங்கி கொடுக்க முடியும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது வெளியூரில் இருக்கிறவங்க, எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்டு, அதர் நேஷ்னல், அதர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் எந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இமேஜினே பண்ண முடியாதுங்க. என்ன காரணம்னா, இப்போ மேஜராக எடுத்துட்டிங்கன்னா சரவணம்பட்டி ஐடி பார்க், அந்த ஐடி ஹப் வந்து பயங்கர டெவலப் பண்ணுங்க. இப்போ மேஜர் கோயம்புத்தூரில் வந்து ஒரு 5 ரோடு தாங்க. ஒன்று பொள்ளாச்சி ரோடு, அவினேஷ் ரோடு, திருச்சி ரோடு, அப்புறம் பாலக்காடு ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு. ஸோ இந்த 5 ரோட்லையுமே ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். இப்போ பொள்ளாச்சி ரோடு எடுத்துட்டிங்கன்னா நிறையா காலேஜஸ் இருக்கும். சக்தி ரோடு எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி இருக்கும். மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஊட்டி கிளைமேட், ஸோ இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே டிசைட் பண்ணணும், நீங்கள் எங்கே வாங்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் இருந்தால் பிடிக்குமா, இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏரியாவில் இருந்தால் பிடிக்குமா, எனக்கு ஊட்டிக்கு பக்கத்தில் இருந்தால் பிடிக்குமா, என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுடைய பட்ஜெட். ஸோ என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்தை கோயம்புத்தூரில் நீங்கள் வாங்கிருங்க. என்ன காரணம்னா டெஃபினெட்லி இன்னொரு 2 to 3 இயர்ஸில் நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியாதுங்க. பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி என்வைரன்மெண்டல் அண்ட் தென் டெவலப்மெண்ட், ஸோ இது எல்லாம் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. சுமார் 850 ஐடி நிறுவனங்கள் இங்கே வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. 90,000த்திற்கும் அதிகமானோர் பணியில் உள்ளனர். இது ஒரு ஆரம்ப புள்ளிதான் என்கிறார்கள் நிபுணர்கள். எதிர்காலத்தில் கோவையின் ஐடி துறை ராக்கெட் வேகத்தில் பாய போகிறது என்று அடித்துச் சொல்கிறார்கள் தொழில்துறையினர். ஸோ கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே தாராளமாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு சொத்தை ஐடி கம்பெனி பக்கத்தில் கூட வாங்கலாம், இல்லை மெட்ரோ ப்ராஜெக்ட் வர்ற ஏரியாவில் வாங்கலாம், இல்லை பெரிய காலேஜஸ் இருக்கிற ஏரியாவில் வாங்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுவும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ரெகுலர் இன்கம்மா, இல்லை லாங் டேர்ம் இன்கம்மாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொத்தை கோயம்புத்தூரில் தாராளமாக வாங்கிக்கலாம்.